எப்பா எப்பா தம்பி டேய், வேணாண்டா போதும்டா. அட என்னண்ணே வேணாங்கிற? யாரு எப்ப எந்த நேரம் எப்படி மாறுவாங்க, எப்படி ஆட்சி அமைப்பாங்கன்னே தெரியாதுனே. யாருக்கு வேணும்னா எப்படி வேணா தலையெழுத்து மாறலாம். சும்மா சொல்லி வைப்பான், வருங்கால முதல்வர் அண்ணன் சுப்பிரமணி. இவளே அடிக்கிற கூத்து இருக்கு பாரு. வருங்கால முதல்வர் அண்ணன் சுப்பிரமணி. ராத்திரி நல்ல மழை பெஞ்சிருக்கு, கோயில்ல எம்பிட்டு தண்ணி கிடக்கு, இந்த அக்கா கூட்டாமலே இருக்காங்களே. பாவாடா என்ன சொல்லுங்கண்ணே? தம்பி டே, கோயில் வாசப்புறம் ஒரே தண்ணியா கிடக்குடா. முனியம்மக்கா வந்து சேத்த கூட்டி விட சொல்லு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, பொண்டு உள்ளேலாம் கோயிலுக்கு வருங்க. கோயில் இப்படி கிடந்தா படக்குன்னு காலு கை வைக்கல வலிக்கு விழுந்துருங்களப்பா. காலையிலேயே அக்கா முடிய மாட்டேன் சொல்லிட்டேன். வந்து இந்த கூட்டி உரண்டா தம்பின்னு சொல்லிச்சு, இன்னும் அழகானா மற்றதுல அசால்ட்டா இருக்கலாம்டா. இது கோயில் காரியம். கோயிலுக்குள்ளேலாம் கொஞ்சம் குப்பையும் சத்தியமா கிடக்கு. அவங்க அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டதுனால தான் அவங்கள்ட்ட சொல்றோம். இல்லைன்னா அன்னைக்கிலேக்காவே வந்து எல்லாத்தையும் பார்த்து விட்டுருவா. அட எதுக்குனே அக்கா வந்து பாத்துக்கிட்டு? அதுக்கு தானே சம்பளம் கொடுத்து ஆள் போட்டிருக்கு. அப்புறம் ஊர் பொது காசுல இருந்து வரி பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துக்கிறது இருக்கு. நான் சொல்லி பண்ண சொல்லிடுறேனே, நீங்க கவலைப்படாதீங்க. சரிடா சரிடா பாவாட, கொஞ்சம் என்னன்னு பார்த்து பண்ண சொல்லு. புள்ள குட்டிய ஒரு வயசானவ வந்தால் வலிக்க கிளிக்க விட்டுறக்கூடாது. அதுக்குத்தான் பயம். கோயில் வாசலில் இந்த சாமி கும்பிட வந்தோம், இப்படி வலிக்க விழுந்துட்டோம்னு ஒன்று இருக்கக்கூடாது பத்தியா? அதுக்காகத்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரிண்ணே சரிண்ணே, பார்த்துக்கலாம்ண்ணே. நான் அந்த ஆளை கூட்டிட்டு வரேன். ஐயா உள்ளே இருக்காக, நான் என்னன்னு போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ இந்த வேலையை முடிச்சு வச்சிரு. சரிண்ணே சரிண்ணே, போங்கண்ணே போங்கண்ணே. 1ஆம் தேதி ஆயிட்டா மட்டும் ஊர் கோயிலுக்கு நாங்கள் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், கூட்டணும் அள்ளணும் தொடச்சோம்னு ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு காசை கொண்டு வந்து வாங்கிட்டு போயிருதுங்க. ஆனால் கோயில் வாசலில் மணி 7 8 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு கோலம் கூட போடலை. ஆனால் காசுக்கு மட்டும் தெரியுதாளுங்க அந்த ஊர் பொம்பளைய. ஏன் முடியுமாக்கா? ஓய் ஏன் முடியுமாக்கா? என்னப்பா டவுசரு, ஒரு பிரச்சனையோ ஒரு வழியாக தலைவர் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து உன் குடும்பத்து பிரச்சனையை எப்படி தீர்க்க போற? அதுக்கு என்ன வழி? பஞ்சாயத்தில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தால் தான் நானே தீர்த்துருவனே. இது பஞ்சாயத்துக்கு கட்டுப்படாத தீர்ப்பாவில் இருக்குது. அதனால தான் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அதிகாரியை என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடந்துக்கிற வேண்டியதான். இங்கே வாரியா டவுசரு, கோயில் வாசலில் வச்சு என்னடா இப்படி பெருமாளை சொல்கிறானேன்னு நீ என்னையே தப்பாக நினைக்காத. என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். ஏலே, உன்னையே தப்பாக நினைக்க என்னடா இருக்குது? நீ என்ன எனக்கு கெடுதல் சொல்ல போறியா, இல்லை ஆகாததை பேச போறியா? என்னன்னு சொல்லி கேட்போம். உன் மயனு இனிமே சரிப்பட்டு வந்து அந்த பிள்ளைய வச்சு வாழ்வான்ங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒரு பேர பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளை எத்தனை காலத்துக்கு கஷ்டப்படும்? உனக்கும் வயசாயிருச்சு. நீனு இந்த அட்டாக்கு அது இதுன்னு வந்து ஆப்ரேஷன் பண்ணி நம்ம காலங்கள் இன்னும் எம்புட்டுக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால தான் ஏண்டா சுற்றி வளைக்கிற? எதா இருந்தாலும் நேரடியாக சொல்லு. இதில் சொல்கிறதுக்கு என்னையா இருக்குது? மாதவன் திருந்தி வருவான்ங்கிற நம்பிக்கை இருந்தால் அந்த பிள்ளைய காத்துக்கிட்டு இருக்க சொல்லலாம். பாவம் வயசுலேயும் சின்ன பிள்ளை, ஒரு சின்ன பையில வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பிள்ளையை பார்த்து தீர்த்து விட்டுட்டு கட்டி வைக்கக்கூடாதா? ஒரு மாமனாராக ஓங்கிட்டு இதை நான் சொல்கிறது என் மேலே தப்புத்தேன். நீ என்னைய தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல. நீ அந்த பிள்ளைய மகளான்னு நினைக்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். எதுவும் பெருசாக எடுத்துக்கிறாதப்பா. அடையாப்பா நீ வேற, இதில் என்ன இருக்குது? நீ யோசிக்கிற விஷயத்த நான் யோசிக்க மாட்டேனா? அந்த பிள்ளைய வார்த்தைக்கு வார்த்தை மகன்னு சொல்கிறதெல்லாம் வாய் வார்த்தைக்காக கிடையாது. உண்மையாகவே முழு மனசுல இருந்து என் வீட்டில் என் வயிற்றில் பிறந்த பிள்ளை மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால தானே அந்த பிள்ளைக்காக என் மயனை உதறிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கான். புரியுது டவுசரு, இருந்தாலும் மயம் மேலே கொஞ்சம் பாசநேசம் இருக்கத்தானே செய்யேன். அந்த திருட்டு பயலை நான் மயனாவே நினைக்கிறது இல்லைங்கிறேன். நீ பாச நேசத்தை பற்றி பேசுறியேன்ன? அவன் என்னைக்கு எவ்வளோ ஒருத்தியை குட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என் வீட்டிலேயே குடும்பம் நடத்த ஆரம்பித்தானோ அப்போவே அவனுக்கும் எங்களுக்கும் இருக்கிற சொந்த வாசம் எல்லாம் அத்து போச்சியா. இப்போவும் நாங்கள் இருக்கிற இந்த வாழ்க்கை என் மருமகளுக்காகவும் என் பேரனுக்காகவும் தான். அந்த நாயை நான் ஒரு பொழுதும் ஒரு காலமும் நினச்சிக்கிறவும் மாட்டேன், அவனை மன்னிச்சு ஏற்றுக்கிறவும் மாட்டேன். சரியா டவுசரு, எனக்கு உன்னை பற்றி புரியாதா? நீ டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிறாத. முடியாதவன் வேற. அடப்போடா பெரிய உடம்பு. அவனால என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு. இனிமேல் இந்த உடம்பு இருந்து என்னத்துக்காக போகுது? ஏதோ இருக்கிற வரைக்கும் உசுரை மாச்சுக்கிறாம அவளுக்காகவும் அந்த பிள்ளைகளுக்காகவும் இருந்துட்டு போகணுமேன்னு பார்க்குறேன். இறைவனா பார்த்து என்னைக்கு கூப்பிடுவான்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டா. அட கோயில் வாசலில் வச்சு என்ன பேசுகிற? பேசாமல் விடியா. எல்லாரும் என்ன கல் மண்ணு செவரு கட்டி இருக்கவா போகிறான்? எல்லாரும் ஒரு நாளைக்கு போகிறவங்க தானே. அதை பற்றி ஏன் இப்போ பேசிக்கிட்டு அதுவும் கோயில் வாசலில் உட்காந்து? விடு. ஏதோ என் மனசுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா தேவையில்ல. சின்ன வயசாக இருக்கே, அது வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாதுன்னு தோணுச்சு. மற்றபடி ஒன்றும் இல்லை.
பார்க்கணும் தாண்டா. முதல்ல அது மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும். அதுக்கு முதல்ல இந்த விடிவு காலம் சீக்கிரம் கொடுக்கணும். என்ன ஏதுன்னு ஒரு பக்கமாக முறிச்சு விட்டுட்டுல அடுத்த பக்கம் ஆரம்பிக்கணும். பார்ப்போம், அது தலையில் அந்த ஆண்டவன் என்ன எழுதி வச்சிருக்கானோ அதுபடி நடக்கட்டும். எங்க மாமா பாருங்க மக்களே, எங்க ஊருக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எங்க மாமாவோட Agitating fellow. எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் எங்க மாமா வின் பண்ண விஷயம் தாங்க ஓடிக்கிட்டே இருக்கு. Oh my god. வாங்க வாங்க வாங்க, இப்போ ஒரு வேட்டு வச்சு வெடிச்சு இந்த ஊரையே அமர்க்கலப்படுத்த போறோம். ஏன்னா எங்க மாமா இந்த ஊர் தலைவரா ஊர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. Oh my god. எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் இவங்களோட ஸ்டேட்டஸ் இவங்களோட போஸ்ட் தாங்க முடியல. ஏய் என்ன ஆச்சு குஞ்சாயி? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? முடியல லைலா, சுத்தமா என்னால முடியல. என்ன ஆச்சு? யூடியூப் திறக்க முடியல, வாட்ஸ்அப் ஓபன் பண்ண முடியல, இன்ஸ்டா பக்கம் போனாலும் இவங்க தொல்லை, என்னால முடியலடி. வாட்ஸ்அப் யூடியூப்ல இப்ப என்ன வந்துச்சு? யாரு அந்த அன்னைக்கிளி கூட ஒரு 4-5 கொடுக்க தெரியுமே, அதுங்க பண்ற அட்டகாசமும் அப்புறம் இந்த பாவாடை ட்ரௌசர்னு ஒருத்தன் தெரியவானே அவன் பண்ற அட்டகாசமும் தான் தாங்க முடியல. என்ன அவளுகளுக்கு? எங்க மாமா தலைவர் ஆயிட்டாரு, எங்க மாமா முதல்வர் ஆயிட்டாரு, எங்க மாமா அப்படி ஆயிட்டாரு, எங்க மாமா இப்படி ஆயிட்டாருன்னு அதை பண்றோம் இதை பண்றோம் வெடி வெடிக்கிறோம் வெயிட் வைக்கிறோம்னு. ஓ மை காட், என்னால முடியலடி, தாங்க முடியல. இந்த விஷயத்துல அவளுகளை அடக்கி ஆழ்தரலான்னு பார்த்தோம், அதுக்கும் முடியாம இந்த வட்டி தோத்து போயில வந்திருக்காரு. என்னதான் பண்றதுன்னு தெரியல. எல்லா இடத்துலயும் அவளுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காளுக, நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். இந்த எலெக்ஷன்ல ஒண்ணு நான் நின்றுந்திருக்கணும், இல்ல நீ நின்றுந்திருக்கணும். இந்த வட்டியை நிப்பாட்டி வச்சது ரொம்ப தப்பா போச்சு இல்ல? ஆளாகப்பட்ட வட்டியை நிப்பாட்டி அவன் அந்த ஊர் மக்களுக்கு அம்பிட்டு இலவசம் கொடுத்து இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் கள்ள ஓட்டு போட்டே அவனால ஜெயிக்க முடியல. இதில் நம்ம போய் நின்று என்னத்தை ஜெயிச்சிருப்போம்? இந்த மக்கள் நம்மகிட்டேயும் ஈன்னு பல்ல காட்டிட்டு அங்கிட்டு போய் சுப்பிரமணி பேர் எங்கே இருக்குன்னு பார்த்து கரெக்டாக குத்திருப்பாளுங்க. இதில் நம்ம நிற்காம இருந்த வரைக்கும் சரிதான், விடு, அசிங்கப்படாமலாவது இருந்தோம்ல. அசிங்கம் இல்லையா? வட்டிக்கு ஒரு அசிங்கம்னா அது நமக்கும் தானடி, வட்டி நம்மால தானே. நம்ம ஆளுதான் இல்லைன்னு யார் சொன்னா? ஆனால் என்ன பண்ணுறது, அண்டாலேருந்து குண்டா வரைக்கும் அரிசி பருப்பு உளுந்துன்னு அத்தனையும் வாங்கிக்கிட்டு ஓட்டை கொண்டு போய் சுப்பிரமணிக்கு நேராக குத்திட்டு வந்திருக்காளுங்க. இந்த ஊர் பொம்பளைங்களை கூட ஒரு வழியில் வைக்கலாண்டி, ஆனால் அந்த ஆம்பளைங்க இருக்காங்க பாரு, ஆளுக்கு 1000 ரூபாய்னு ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு குத்துனாங்க பாரு அவன் பேருக்கு நேர. எனக்கு வந்த ஆத்திரமெல்லாம், இந்த ஊருக்கெல்லாம் நம்ம ஏதாவது செய்யலாமாடி, நீனே சொல்லு. நம்ம எதுக்கல இந்த ஊருக்கு செய்ய போறோம், நமக்கு என்ன தலையெழுத்தா? ஆனா இவளுகளை ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்லடி, எதுவுமே பண்ண முடியலையே. அவளுகளுக்கு ஏதாவது ஒன்று ஆப்பு வைக்கணும்னு நினைச்சா அது நம்ம பக்கமே திரும்பி அந்த ஆப்பு திரும்பி நம்மளையே குத்துது. ஏதாவது பண்ணணும்டி. அவளுங்களை என்ன பண்ணணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். எங்க பார்த்தாலும் எதுல பார்த்தாலும் இவளுங்களோட அட்டகாசம் என்னால தாங்க முடியல. நான் எங்காவது முதல்ல இமீடியட்டா வெளியில கிளம்பி ஆகணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், வட்டி ஜெயிச்சது தோத்ததெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம நம்ம பிளான் பண்ணபடி சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்துடலான்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற. கரெக்ட் லைலா, உண்மைதான் லைலா, நீ சொல்றது கரெக்டா. இப்ப இருக்கிற என்னோட ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் செட்ல இவளுங்களை என்ன பண்ணணும்னு என்னால யோசிக்க கூட முடியாது. சரி ஓகே, நான் உடனே கிளம்புறேன். குஞ்சாயி குஞ்சாயி எங்கடி போற? ரைட் லைலா, இதோ வரேன். எங்க போறா? நல்ல வேலை இந்த நேரத்தில் சுவிட்சர்லாந்து ஞாபகப்படுத்தி விட்டோம். அங்கே நிறைய குளிர் இருக்கும், பனிக்கட்டி மழையெல்லாம் கொட்டும். ஸ்னோ பகுதியில் அங்கிட்டு இங்கிட்டுமா உருண்டு பரண்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம். வீடியோ எடுத்து ஸ்டேட்டஸில் போடலாம். நம்மளே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி மில்லியன் சப்ஸ்கிரைபர் கூட கொண்டுட்டு வரலாம். இப்போதான் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கடி லைலா. லைலா, என்னடி குஞ்சாயி உடனே போய் பேக் எடுத்துட்டு வந்துட்டேன்? நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்க இருக்க எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கும்னு. நான் உடனே வெளியில கிளம்பணும். எங்கேயாவது அவுட் ஸ்டேஷன் போய் கொஞ்சம் மைண்டை சில் பண்ணிட்டு வரேன். அட இதுக்கு தானடி இம்புட்டு நேரம் நானும் வெயிட் பண்ணேன். இரு, நானும் போய் என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொண்டுட்டு வந்துடுறேன். இதுக்கு எதுக்கா? உன் கூட நான் வரவே. நாம 2 பேரும் சேர்ந்து தானே டூர் போறோம்னு பிளான் பண்ணியிருந்தோம். அப்படியே கொக்கியோட ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சுட்டு வரேன். அந்த லூசையும் கூட்டிட்டு போனோம்னா வீடியோ எடுக்க போட்டோ எடுக்கவாது உதவும்ல. அப்படியே போய் 2 பேரும் என்ஜாய் பண்ணலாண்டி. உன் கூட வந்து நான் என்ஜாய் பண்றதா? போதும் லைலா, இங்க இருக்க உன் முகத்தை பார்க்க எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. இங்க நடந்த விஷயங்கள் என்னை மண்டையை போட்டு ரொம்ப உடைக்குது. என்னால இங்க இருந்தா நிம்மதியா இருக்க முடியாது. எனக்கு நிம்மதி தான் முக்கியம். நான் மட்டும் தனியா போய் செல் பண்ணிட்டு வரேன். ஒரு 1 வீக் இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ பத்திரமா பாத்துக்கோ, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வர ட்ரை பண்றேன். பாய். அப்பா, இனிமே நம்ம பணக்காரங்க தானே? ஏன்டா அப்படி கேக்குற? இல்லங்கப்பா, இனிமே நம்ம பணக்காரங்க தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. எதுக்கு இப்படி கேக்குறேன்னு சொல்லு.
நீங்க ஊர் தலைவர் ஆயிட்டீங்கல்லப்பா, அப்ப இனிமே நம்ம பணக்காரவங்க தானே? ஆமாடி, நம்ம பணக்காரவங்க தான். உங்க அப்பா பேர்ல 7-8 கப்பல் ஓடுது, 2-3 ஏரோப்ளேன் ஓடுது, 5-6 பஸ் ஓடுது, 10-15 ஆட்டோ ஓடுது. அதனால நம்ம பணக்காரவங்க. ஆளையும் முகரக்கட்டையும் பாரு. ஊர் தலைவர் ஆனதுக்கும் பணக்காரவங்களுக்கு என்னடி சம்பந்தம்? அன்னைக்கிளி எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். தலை வலிக்குதேன்னு நினைச்சேன். டீ கொண்டு வந்துட்டியா? நீங்க நினைச்சா போதாதா, நான் கொடுத்துட மாட்டேனா? இந்தாங்க, சூடா இருக்கு, பார்த்து குடிங்க. ஒரு வாரமாக ஒரே ப்ரெஷரு டென்ஷனுன்னு உன் கையால் ஒரு கப்பு டீ கூட குடிக்க முடியல அன்னைக்கிளி. இன்னைக்கு தான் நிம்மதியாக உட்காந்து பொறுமையாக அந்த டீயை குடிக்க போகிறேன். அப்ப நான் கேட்டதுக்கு பதில சொல்லுங்கப்பா. என்னம்மா, அப்பா ஒரு டீ குடிக்க விட மாட்டியா? என்னடி உனக்கு பிரச்சனை? இல்லம்மா, அம்மா அப்பா ஊர் தலைவர் ஆயிட்டாங்கல்ல, அப்ப நம்ம பணக்காரவங்க தானே. எதனால உனக்கு இந்த சந்தேகம்? முன்னாடி நம்ம ஊருக்கு யார் ஊர் தலைவரா இருந்தா? ட்ரௌசரியா இருந்தாரு. ஏன் உனக்கு தெரியாதா? ட்ரௌசரியா நம்ம ஊர்லயே பெரிய பணக்காரவங்க தானே. அவங்க கிட்ட எவ்வளோ பேர் வேலை செய்யறாங்க, அவங்க கிட்ட எவ்வளோ ஆடு மாடெல்லாம் இருக்கு. அப்ப அவங்க பணக்காரவங்களா இருந்து தான் தலைவரானாங்க. நம்ம அப்பா இப்ப தலைவராயிருக்காங்கல்ல, அப்ப நம்மளும் பணக்காரவங்களாயிருவோம்ல. அதான் சரி, பணக்காரவர்கள்லாம் தலைவராகலாம் டி. நல்ல குணம் உள்ளவங்களும், நல்ல எண்ணங்கள் உள்ளவங்களும், நல்ல வழிநடத்தல் உள்ளவங்களும் தான் தலைவராயிருக்காங்க. காசு பணம் இருந்தா தலைவராயிருவாங்கன்னு யார் சொன்னது? அப்ப ட்ரௌசரியா கிட்ட எல்லாமே இருக்கு. அது அவரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சேர்த்த சொத்து சொகம் எல்லாம். அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க கிட்ட நிலம் பழம் எல்லாம் இருந்துச்சு. ஏன் உங்க அப்பா என்ன ஒண்ணும் இல்லாதவரா? அவர்கிட்டயும் நிலம் பழம், வயக்காடு, வரப்புக்காடு, வீடு வாசனை எல்லாம் இருக்கத்தனம் டீ செஞ்சிச்சு. அப்படி பார்த்தா உங்க அப்பாரும் மணக்கானவதேன். ஆனா இப்ப நம்ம கிட்ட ஒண்ணும் இல்ல. ஏண்டி? அவ கேட்குற கேள்விக்கு நம்ம தானே மாமா சந்தேகத்தை தீர்த்து வைக்கணும். அப்புறம் அதானே நல்ல தாய் தகப்பனுக்கு அழகு. உங்ககிட்ட எல்லாம் இல்லாம இல்லையே, எல்லாம் இருக்கத்தானே செஞ்சிச்சு. ஆனா புடிங்கிக்கிட்டு ரோட்ல விட்டுட்டாங்க. அதானே நெசம். இப்ப நீங்க சொல்லுங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. காசு பணம் இருக்கிறவங்க தான் தலைவர்னு கிடையாது. மக்களாக தேர்ந்தெடுத்து அப்பாவை தலைவனாக்கியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும், அது மட்டும்தான் அப்பாவோட எண்ணம். அதை விட்டுவிட்டு ஊர் மக்களோட சொத்தை அமைக்கி காசு அமைக்கி நம்ம பணக்காரவளாயிரணும், நம்ம ஊர் காசையும் கோயில் காசையும் கொள்ளையடிச்சு நம்ம கோடீஸ்வரலாயிரணும்னு எக்காலத்துலேயும் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. இதுதான் அப்பா பாலிசி. அப்ப நம்ம பணக்காரவங்களாவே ஆக முடியாதப்பா. ஏன்டா பணக்காரவங்களா ஆகணுமா? பணக்காரங்களானா நல்லா இருக்கும்லப்பா. இந்த ஓட்டு வீடுக்கு ஒழுகுற வீடுக்கு வாடகை கொடுத்து இருக்கிறோம். அப்படி இருக்க வேணாம். தண்ணி இவ்வளோதான் செலவு பண்ணணும்னு அந்த பாட்டி வந்து சொல்லிட்டு போவாங்க. அளந்து செலவு பண்ண வேணாம். அப்புறம் எங்கேயும் சுவத்தில் கிறுக்கக்கூடாது, ஆணி அடிக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ண தேவையில்லை. நம்ம சொந்த வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அப்புறம் பணம் காசு இருந்துச்சுன்னா நான் நடந்தே போகணுன்னு அவசியம் இல்லைல்லப்பா. எனக்குன்னு ஒரு ஸ்கூட்டி வாங்கி தருவீங்க, அதில் போய்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் புல்லட் வாங்கி அதில் என்னை கூட்டிகிட்டு போவீங்க. ஜாலியாக இருக்கும்லப்பா. பாத்தீங்களா உங்க பிள்ளைக்கு என்னென்ன ஆசை வருதுன்னு? அதனாலதான் ஆண்டவே நம்மள அடக்கியே வச்சிருக்கான் போல. ஏன் அன்னைக்கிளி எப்படி சொல்ற? புள்ள ஆசைப்பட்டதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஆசைப்படுறது நியாயம் தானே. ஆசைப்படலாம், பேராசைப்படலாமா? இந்த தானும் தான் சவால் விட்டுட்டு வந்தேன். எண்ணி 6 மத்தியில நான் வீடு கட்டி காட்டுறோம்னு. 1 மாசம் இந்த அந்தானு ஓடி முடிய போகுது. நான் என்னைக்கு வீடு கட்டி செங்கல் எடுத்து வச்சு நான் என்ன செய்ய போறோம்னு முழி பிதுங்கி போயிருக்கேன். அதுக்குள்ள இவளுக்கு பாருங்க புல்லட்டுல போகணுமாம்ல. அதனால முடியாதுன்னு நினைக்கிறியா? உழைச்சா முடியாததுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம எம்பிட்டு உழைச்சாலும் தான் உயரவே முடியலையே மாமா. இப்படியே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தரம் என்னைக்கு உயர்ந்து நம்மள 4 பேரை போல என்னைக்கு நல்ல நிலைமைக்கு வர்றது தெரியல போங்க. என்னத்தையோ இப்படியே புலம்பிக்கிட்டு திரிய வேண்டியதுதான். அச்சங்கள் உன்னை கண்டு அச்சப்பட அன்னைக்கு முடியாது. நான் சோர்ந்து போகிற நேரத்துலலாம் உங்களால் முடியாததுன்னு ஒன்றுமே இல்லைன்னு என்ன ஊக்கப்படுத்தி என்ன உற்சாகப்படுத்தி விட்டு நீ இப்படி சோர்ந்து போயிட்டா எப்படி? புள்ள கேட்குறதுலையும் எந்த தப்பும் இல்லை, நம்ம ஆசைப்படுறதுலையும் எந்த தப்பும் இல்லை. நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நல்ல நிலைமைக்கு வருவோம்லடா. வரணும் தான் எனக்கு ஆசை. வரும்போது பார்ப்போம். டீயை குடிங்க. என்னப்பா அம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க? அம்மா ஏதோ ஒரு மனக்கவலையில் சொல்லிட்டு போகிற. அதை விடு. அப்பா சம்பாதிக்கிறது வீடு கட்டுறதெல்லாம் இருக்கட்டும். நீ புல்லட்டில் போகிறது ஏரோப்ளேனில் போகிறதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீ நல்லா படித்து அக்கா மாதிரி நல்ல மார்க் எடுத்து நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு போனீன்னா நீனே கை நிறைய சம்பாதிப்ப. நீனே உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்க. அந்த மாதிரி நீ ஒன்றை நீயே ஊக்கப்படுத்திக்கணும்ல. அப்பாவே பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுல்லடா. அப்பா சக்திக்கு தக்கன்னா அப்பா வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நீங்கள் தானே பாடுபடணும். நீங்கள் நல்ல கல்வியை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்களே உயர்த்திக்கிறலாம்ல. நாளை என்றும் நம் கையில் இல்லை. நாம் நான் இப்போதான் 10th போகிறேன். நான் இன்னும் +2 முடிக்கணும். அப்புறம் காலேஜ் போகணும், வேலைக்கு போகணும். அதுக்குள்ளே விடிஞ்சிடும். போங்கப்பா, நம்ம இப்படியே வாடகை வீட்லேயே இருக்க வேண்டியதுதான்.
நான் போறேன். இங்க என்னப்பா? என்ன ஆச்சுமா? இல்லப்பா, ஊர் தலைவரானா நம்மளும் ட்ரௌசரையா மாதிரி பணக்காரங்களாகி புது வீடெல்லாம் கட்டிடுவோன்னு நினைச்சேன். அதான் முடியாதுன்ட்டீங்களே. உனக்கு இப்ப என்ன, புது வீடு தானே கட்டணும்? ஆமா, கட்டிடலாமா? அந்த ஆண்டவனோட ஆசீர்வாதம் இருந்தா கூடிய சீக்கிரம் நம்ம புது வீடு கட்டிடலாம். சரியா? கவலைப்படாம இரு. நீ நல்லா படிக்கணும். படிப்பை கோட்டை விட்டுறக்கூடாது. நான் படிச்சிருவேன்ப்பா. எப்பப்பா வீடு கட்ட போறோம்? சொல்றேன் சீக்கிரமே அதை பத்தி சொல்றேன். அப்போ பிளான் இருக்காப்பா? அக்கா கல்யாணத்துக்குள்ள ஒரு புது வீடு கட்டித்தனடா ஆகணும். இங்கே இருந்து பண்ண முடியாதுல்ல. கட்டுவோம். இங்க என்னம்மா? இங்க வா, அந்த வெங்காயத்தை உரிச்சு கொடுவடியா. வரேம்மா. மனம் நினைத்தால் அதை தினம் நினைத்தால் நெஞ்சம் நினைத்ததை முடிக்க. மேடம், உங்கள் பையன் சொன்ன கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் ஓகே சொல்லி தான் இப்போ உங்களை வெளியில் எடுக்க முடிஞ்சது. இதுக்கு மேலேயும் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க மேடம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அவன் சொன்ன கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் சார், அவன் சொன்ன கண்டிஷனை ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும்? சும்மாவே உங்கள் பிள்ளை எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டுக்கு கொண்டு போய் இழுத்து விட சொன்னான் சார். நான் தான் மேடம்காகவும் உங்களுக்காகவும் இத்தனை வருஷம் பழக்கத்துக்காகவும் வெளியில் எடுத்திருக்கேன். திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறேன்னு பண்ணி மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். மேடம் பார்த்துக்கோங்க மேடம். நாங்கள் பார்த்துக்குறோம் சார். அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன். எங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப நன்றி சார். அட பரவாயில்ல மேடம், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். பார்த்தீங்களா உங்கள் பிள்ளை லட்சணத்தை? எஃப்ஐஆர் போட்டு நம்மளை கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுற அளவுக்கு பேசியிருந்திருக்கான். அப்போ எப்பேற்பட்ட ஆளாக இருப்பான் அந்த ரோஹித். எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். விடு, அதையே பேசி என்னத்துக்காக போகுது. அடுத்து என்ன ஆகணுமோ அதை பார்ப்போம். அடுத்து என்ன ஆகணும்னா என்ன பண்ணுறது? ஒரே வீட்டில் அவங்க ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் இருக்கணுமா? அவன் போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க. அவங்கக்கிட்ட எந்த வம்பு தும்பும் வச்சுக்க கூடாதான். அவங்க அத்தைக்காரி வீட்டுக்கு வந்தால் நம்ம என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதான். இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் நம்மக்கிட்ட வர வருமானத்தில் 2% மாதம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொடுக்கணுமா? அப்போ இதெல்லாம் திமிரு இல்லையா? இதுக்கெல்லாம் ஓகே சொல்லி தான் நம்மளை வெளியில் கொண்டுட்டு வந்திருக்கான். ஆல்ரெடி 2 மாதம் ஷோரூமே ஓப்பன் பண்ணாமல் கிடக்கு. இதில் எங்கே இருந்து வருமானம் வருமா? பார்த்துக்கலாம் விடு. பார்த்துக்கறலான்னா அவனுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோங்கிற விஷயமே அவனுக்கு புரியாமல் இருக்குது. ஷோரூமுக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணி ஸ்டாக் எல்லாம் வந்து இறங்கியிருக்கு, கொஞ்சம் வரீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கும் அந்த ஷோரூமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அப்போ எவ்வளோ ஒரு திமிர் இருக்கணும். நம்ம அவனுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறதே அவன் புரிஞ்சுக்கலைன்னா வேற எதை தான் புரிஞ்சுக்க போகிறான்? அவன் புரிஞ்சு நடந்துக்கிறவனா இருந்தால் தாத்தா பாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பெற்றவங்களை கொண்டு வந்து உள்ளே தள்ளியிருப்பானா? விடு, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதுக்காக நம்ம அவனை வெறுத்துட முடியாதுல்ல. வெறுத்துற முடியாதாவா? நான் புள்ளேன்னு நினச்ச காலமெல்லாம் மறையேறி போச்சு. ஒத்த பிள்ளைன்னு ஓவியமாக வளர்த்து அவனை எவ்வளோ பாடுபட்டு நான் கஷ்டப்பட்டு ஆளாக்கியிருப்பேன். அதை எதையுமே யோசிக்காமல் அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு என்ன சரின்னு போடுதோ அதை தானே செஞ்சிட்ருக்கான். இனிமே பாருங்க, இந்த சௌமியாவோட ஆட்டம் என்னன்னு இனிமே தான் தெரிய போகுது. என்ன பண்ண போற? திரும்பவும் அவன் கூட போய் சண்டை போட போறியா? இப்பதான் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கோம், அதையும் கெடுத்துக்காத. திரும்ப ஜெயிலுக்கே போனாலும் சரி, இனிமே வாழ்நாள் முழுக்க அங்கேருந்து வராமல் கிடந்தாலும் சரி, என்னோட ஆட்டத்தை நான் சும்மா விட போகிறதில்ல. உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. சௌமியா, நம்ம பிள்ளையவே நம்ம கிட்ட இருந்து பிரித்து நமக்கு எதிராக மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்கல்ல, அவங்கள நான் சும்மா விட போகிறதில்லங்க. சௌமியானா யாருன்னு இனிமே காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா இரு. போதும், நான் அமைதியாக இருந்து ஜெயிலுக்குள்ளே களி தின்ன வரைக்கும் போதும். இதுக்கு மேலேயும் நான் அப்படி கடந்து கஷ்டப்படணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. எல்லாரும் வேணும்னு பொறுத்து போன ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன். இனிமேல் இந்த சௌமியா யாருங்கிறது எல்லாருக்கும் காட்டுறேன்.